கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை இந்த அதிகாரம் முழுவதும் காண்கிறோம். இந்த அதிகாரத்தின் வார்த்தைகளில் சந்தோஷத்தின் இழை உள்ளது. மனம் திரும்பிய தேசத்தாருக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். உறுதியோடும் நம்பிக்கையோடும் பேசுகிறார். 2 நூற்றாண்டுகளுக்கு பின் அத்தேசம் புதுப்பிக்கப்பட இருந்த சமயத்தில் நாடு கடத்தப்பட்ட யூதர்களுக்கு அதே உறுதியும் நம்பிக்கையும் தேவைப்பட்டது. எனவேதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கூறுகிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று. தொடர்ந்து அவர் கூறுவதை கவனியுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எத்தனை அற்புதமான ஆசீர்வாதத்தோடு, ஒரு உறுதியோடு, ஒரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் தருகிறார். கவனிங்க. அதாவது நீங்கள் பல நேரங்களில் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஜெபிக்க கூட என்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியல அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? உங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவர்களை பார்த்து. யாரு? எப்படி இருக்கிறவங்க? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களையும் திடப்படுத்துங்கள்னு சொல்றார். அதாவது ஆண்டவராகிய தேவன், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்களுக்கு பதிலளிக்கவும் வருவாரு, வந்து உங்களை ரட்சிப்பார்னு அவங்களுக்கு உறுதி சொல்லுங்கள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் இன்று நம்மோடு பேசுகிறார். நீண்ட கால சிறையிருப்பிற்கு முடிவில் அவர்கள் செயல்பட வேண்டிய காலம் வருகிறது. பெர்சிய ராஜா கோரேசு பாபிலோனுக்கு எதிராக தேவனின் நியாய தீர்ப்பை செயல்படுத்தும் கருவியாக செயல்படுகிறார். எருசலேமில் தேவனுடைய ஆராதனை வழிபாடுகள் மீண்டும் நிலைநாட்டப்படும் என்று அறிவிக்கிறார். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு செல்ல வேண்டிய ஆபத்து நிறைந்த பயணத்திற்கு ஒழுங்கமைக்கப்பட வேண்டியது அவசியம். எருசலேமுக்கு வந்து சேர்ந்ததும் வீடுகளை கட்ட வேண்டும், ஆலயத்தையும் நகரத்தையும் திரும்ப கட்டும் அந்த சிறப்பான வேலைக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். பாபிலோனிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரும் யூதர்களுக்கு இவை அனைத்தும் செய்வது மலைப்பாய் தோன்றி இருக்கலாம். என்றாலும் கோழைகள் போல பயப்படுவதற்கோ தயங்குவதற்கோ அது நேரம் அல்ல. யூதர்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டிய சமயம் அது. அதனால்தான் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார். நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் அவர் வருவார், வந்து உங்களை ரட்சிப்பார் என்றும் வாக்களிக்கிறார். எருசலேமுக்கு அவர்கள் திரும்பியதும் அவர்களுக்கு மகத்தான எதிர்காலம் காத்திருக்கிறது
என்று தீர்க்கதரிசி மூலம் உரைக்கிறார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையான நாவும் கெம்பீரிக்கும் என்கிறார். தம் மக்களுடைய ஆவிக்குரிய நிலையை பற்றியே கர்த்தர் மிகவும் அக்கறையாக இருக்கிறார். அவர்களுடைய விசுவாச துரோகத்திற்காக 70 வருடங்கள் நாடு கடத்தப்பட்டு தண்டனையை அனுபவிக்கின்றனர். இருந்தாலும் அவர்களை குருடர்களாகவோ செவிடர்களாகவோ ஊமைகளாகவோ முடவர்களாகவோ ஆக்கி அவர்களை தண்டிக்கவில்லை. இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர அவர்கள் எதை இழந்தார்களோ அதையே, அதாவது ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையே மறுபடியும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். மனம் திரும்பிய யூதர்கள் குணம் அடைகின்றனர், அதாவது ஆவிக்குரிய உணர்வை பெறுகின்றனர். ஆவிக்குரிய அறிவையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் உணர்வையும் பெறுகின்றனர். தேவனோடு நெருங்கி இருப்பதன் அவசியத்தையும் புரிந்து கொள்கின்றனர். நல்ல நடத்தையால் தேவனை சந்தோஷத்தோடு கெம்பீரித்து துதிக்கின்றனர். முடவராக இருந்தவர்கள், அதாவது ஆவிக்குரிய விஷயங்களில் முடவராக செயல்படாமல் இருந்தவர்கள், ஆராதனையில் ஆர்வத்தோடும் மும்முரத்தோடும் ஈடுபடுகின்றனர். முடவர்கள் மானை போல குதிப்பார். நாடு திரும்பிய யூதர்கள் மிக முக்கியமாக சத்தியத்தின் ஆவிக்குரிய தண்ணீரை அபரிமிதமாக பெறுவார்கள். அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிவையும் உற்சாகத்தையும் ஆறுதலையும் தேவன் அவர்களுக்கு அளிப்பார். இதுவரையிலும் சாத்தானின் சோதனையிலும் வேதனையிலும் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற உங்களை மீட்டு திருப்புகிற தேவன் உங்களை உற்சாகப்படுத்தவே இன்றைய வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று. அவர் நீதியை சரி கட்டுவார். உங்கள் வேதனை, சோதனை, போராட்டங்களில் இருந்து மீட்டு ரட்சிக்க வருகிறார். நான் வரேம்மா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப அழுத்தமா உறுதி அளிக்கிறார். தோ வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். நீங்கள் எப்படிப்பட்ட சோகத்தில் இருந்தாலும் சரி, வேதனையோ பொருளாதார கஷ்டமோ சமாதானமின்மையோ வியாதியோ எதுவாயிருந்தாலும் உங்கள் கைகளை திடப்படுத்தி ஆண்டவரின் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உங்களை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவரே உங்களை மீட்டு ரட்சித்து காத்தருளுவாராக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற சத்தியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்க நீங்கள் வாழும்படியாக ஆனந்த களிப்புடன் பாடி அவருடைய ஆலயத்துக்கு வந்து அவரை ஆராதிக்கும்படியாக கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.